இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் குருமா செய்வது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வடச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லாவே வறுத்து விட்டு இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்திருக்கிறோம். ஏன்னா பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அது நல்லா போயிடும். பாருங்க, இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருக்குறோம். நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா 1 ஸ்பூன். இதெல்லாம் தாங்க நம்ம காரத்துக்கு சேர்க்குறது. மற்றபடி வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு மண் சட்டியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்காச்சு. கொஞ்சமாக கடுகு பொரியுது போட்டாச்சு. 2 பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நம்ம காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை தான் நம்ம இது கூட போடுறோம். நல்லா இதை போட்டு நல்ல ஒரு கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர் நல்லா முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தி மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்களா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ஆட்டி வச்ச அந்த மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸுக்கெல்லாமே இது நல்ல ஒரு குருமா. இது கூட நமக்கு என்ன காய்கறி தேவையோ அது எல்லாமே சேர்த்திக்கலாம். மூடி வச்சு நல்ல ஒரு கொதி வரட்டும். இது பார்த்தீங்களா நல்லா மணமாக இருக்குது, இப்படி வாசமாக இருக்குது. எப்பவும் போல் நம்ம கடைசியாக போடுற கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். பாட்டி காலிஃப்ளவர் குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே இதுக்கான ஒரு குருமா தாங்க இது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.